Daily. Taste the Daily. இன்னைக்கு ஒரு பெரிய கோரிக்கை எழுந்துள்ளது, அண்ணாமலை அவர்களை மறுபடியும் தலைவராகணும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்? அவரை இன்னைக்கு தலைவராக போடணும்னு சொன்னா குறைந்தபட்சம் 2031 சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அவரை மாற்றக்கூடாது. அடுத்தது எதுவாக இருந்தாலும் மாநில தலைவர் தான் முடிவெடுக்கணும். நீங்க அங்கே உட்காந்து டெல்லியில் உட்காந்து நீங்க இத்த பண்ணு அத்தை பண்ணு அப்படின்னு நோய்லாம் போட்டு பொறாண்டக்கூடாது. நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தான் ஆளு. அட்லீஸ்ட் இனிமேலாவது அந்த தப்பை சரி பண்ணுவீங்கன்னு பார்க்குறாங்க. அதுதான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த தடவையும் அந்த தப்பை சரி பண்ணாமல் பாஜக விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அது யாருக்கு என்ன டேலண்ட் இருக்குது, யாரால எவ்வளோ போச்சு அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதை புரிஞ்சுக்கினாங்கன்னா தமிழகத்தில் பாஜக உருப்பிடும். அப்படி இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் விசில் சத்தம் தான் உன் காதை கேட்கும். போதுமா? தனி மனித வழிபாடு தூக்கி போடலாங்க, தூக்கி குப்பையில் போடுங்க. இதே கோஷத்தை எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போறீங்க? ஆப்கி பார் மோடி சர்க்கார் தான் சொல்றீங்களே தவிர ஆப்கி பார் பாஜக சர்க்கார்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன பேரு? ஒரு காலத்துல என்னென்னலாம் அண்ணாமலை மேல புழுதிவாதை தூத்திட்டு இன்னைக்கு அண்ணாமலையை நீங்க குறை சொல்லாதீங்க அப்படின்னு அவருக்கு இன்னும் முன்கள பணியாளர் மாதிரி நிக்கிறது இல்லையாம நம்ம பார்க்கணும். இப்போ அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு செட் 11 பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டன் வந்தாலும் அதே செட்டோட தான் போவார். அப்போது 24 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் வாங்கி கொடுத்த டீம் தானே. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் மாநிலத்தில் நீங்கள் இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர்ஸை வர விடலை அப்படின்னு சொன்னால் ஜென்மத்துக்கு அந்த மாநிலங்கள் அவங்களால பிடிக்க முடியாது. அண்ணாமலை மீது வைக்கும் குற்றச்சாட்டு 24 அதில் இவர் திமுகவுக்கு சாதகமாக இது மாதிரி பண்ணார், கூட்டணியை வச்சிட்டார். சரிங்க, இப்போ நீங்கள் தான் சேர்ந்துட்டீங்கல்ல, நான் அப்படியே பெருசாக சாதிச்சுட்டிங்கன்னா முன்ன இருந்ததோட கீழே போகணும். தாவேகா வெர்சஸ் பாஜக களம் கிளியராக இருக்குது. வரணும் 2 நாள் இல்லை, 1 வாரம் கழிச்சு கூட வரணும். அதுக்கப்புறம் சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரூபன், அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அந்த பாஜகவில் மாநில தலைவர் மாற்றம் நம்ம சேனலில் தொடர்ந்து பேசணும். ஆனால் பல பேர் கருத்தை அந்த கெஸ்ட்டாக வரவங்க அவங்க கருத்தை சொன்னாங்க. ஸோ ஆடியன்ஸோட நிலைப்பாடும் மீண்டும் வரணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சோசியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிது. இந்த சூழலில் பாஜக தரப்புலேருந்து எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கலை. PL சந்தோஷ் தலைமையில் இன்னைக்கு அவர்கள் தலைமையில் கோயம்புத்தூரில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருந்தது. அதுவும் டேட் தள்ளி போகுது. அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கி வரதா இருந்தது, அதுவும் கொஞ்சம் டேட் தள்ளி போகுது. இது ஒரு பக்கம் இருக்க, மாநில தலைவர் மாற்றங்கிறது உறுதி கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. அப்படி இல்லைனா இவங்க பாஜக தலைமையிலையாவது எதையாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கணும், இப்படிலாம் பேசாதீங்க, இது தவறு, முதல்ல இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் பரப்பாதீங்கன்ட்டு. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் பாஜக ஆஃபீஸில் கொடுக்குறாங்க, தேர்தல் தோல்வி அடைஞ்சது பாஜக வளர தான் செஞ்சுருக்கு. நீங்கள் அதுக்கு இவ்வளோ ப்ரெஸ் மீட்டு கொடுத்து இவ்வளோ விளக்கம் கொடுக்குறாங்களே, என்ன தான் நடக்குது பாஜகவில்? அதாவது தலைவர் மாற்றம் அப்படின்னா சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், குஷ்பு சுந்தர் அவர்களை தலைவராக போட்டுடலாமா? ஆனால் ஒரு பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறது தாவேகா. எங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலேயே விஜய் அவர்களை எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவரை சிஎம் ஆகணும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாங்க, அது ஏதோ சம்திங். அதனால் அவங்கள தலைவராக போட்டால் சரி, இல்லை வானதி சீனிவாசன் இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் யாரையாவது போடலாமா? ரூபன், இன்னைக்கு ஒரு பெரிய கோரிக்கை எழுந்துள்ளது, அண்ணாமலை அவர்களை மறுபடியும் தலைவராகணும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை ஒத்துக்கினா அவரை தலைவராகலாம், இல்லாட்டா அந்த பருத்தி மூட்டையில் கோடவுன்லேயே இருந்துக்கலாமே அப்படின்றது தான். என்ன கண்டிஷன்? ஏங்க, நீங்கள் இன்றைக்கி ஒரு அண்ணாமலையை தலைவராக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர நேரத்தில் நீங்கள் 3 வருஷம் ஆயிடுச்சு வெளில போடுவீங்க, மறுபடியும் யாராவது ஒருத்தர் வருவார். இல்லை கஷ்டப்பட்டு 3 வருஷம் கட்சியை வளர்த்து மேலே கொண்டு போவார், மறுபடியும் நடுவில் பஞ்சாயத்து தேர்தல்லாம் வரும், அதிலெல்லாம் அவர் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு மேலே கொண்டு போவார். அப்படியே போனதை மறுபடியும் முதல்லேருந்து கோட்டை அழிச்சிட்டு பரோட்டா துண்டுற மாதிரி 3 வருஷம் ஆயிடுச்சிங்க, இன்னொருத்தர் வருவார் அப்படின்வாங்க. தேவையா இதெல்லாம்? அதனால இதை பாருங்க, ஒன்று அவரை இன்னைக்கு தலைவராக போடணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் 2031 சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அவரை மாற்றக்கூடாது. அடுத்தது எதுவாக இருந்தாலும் மாநில தலைவர் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் அங்கே உட்காந்து டெல்லியில் உட்காந்துன்னு நீங்கள் இத்த பண்ணு அத்தை பண்ணு அப்படின்னு நோய்லாம் போட்டு பொறாண்டக்கூடாது. முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ஒத்துக்கினா தலைவராக எடுத்துக்கலாம். இல்லைன்னா எதுக்கு அந்த பதவின்ற நான் எந்த டிசிஷனும் நீங்கள் எடுக்கக்கூடாது, எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்கன்னா அதுக்கு அந்த பதவியே வேணாம்.
இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் வைத்த கோரிக்கையும் இதுதான்னு சொல்கிறாங்க. அவர் வந்தால் இப்படி தான் என்கிட்ட கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நான் வரல, இப்படி நான் வருவேன் வளர்த்து வச்சுட்டு போவேன், நீங்கள் திரும்ப ஆள மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தான். சரி, அது அவருக்கு தெரியாமையா சார் இருக்கு? அவர் ஒரு இது வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், ஆனால் பாஜக மேலிடத்துக்கு தெரியலன்றது தான் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு தான் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, மேலிடம் சொல்ற மாதிரி அந்த மேலிடத்தை ஆளே காணுது. கொஞ்ச நாள் அங்கே ஒண்ணுமே தலை காட்டல. சனாதனத்தை பத்தி பேசினாங்க, மேலிடமும் தலை காட்டல, மாநில பாஜகவும் தற்போதைய தலைவரும் யாருமே பேசல, ஆளே காணுமா சார்? அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, சரி ரைட், அப்போ நேனார் அவர்கள் அப்படியே இருந்துட்டு போட்டோம். அப்போ 3 வருஷம் அப்படின் போது 28 அவருக்கு முடியுதா? 25 பதவிக்கு வந்தார், 28 3 வருஷம் ஆயிடுதா? அப்போ 28 மறுபடியும் அண்ணாமலை அவர்களை கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா 31 வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அவர் தலைவராக இருக்கலாமா? 29 பாராளுமன்ற தேர்தலும் அவருடைய கண்ட்ரோலில் வருமா? ஆனால் அதுக்காக தலைவர் அவர் இருந்துட்டு போட்டோம். மற்றபடி எல்லா அதிகாரங்களும் அண்ணாமலை கிட்ட இருக்கணும். யார் யார் நிர்வாகியா போடுறாரு? அவர் ஒத்துப்பாரா? நயினார் நாகேந்திரன். யாரு? நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவர்னு இருக்காரு, எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டி போடுறாரு. ஆனால் கூட்டணி கட்சியிலேருந்து அத்தனை பேரும் வந்து பாஜக மாநில தலைவர் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல, அண்ணாமலை அவர்களை தான் கூப்பிட்டாங்க. அவர் தான் சுற்றி சுற்றி போய் பிரச்சாரம் பண்ணார். அதை எல்லாமே பார்த்துக்கின்னு இருந்தார் தலைவர். அப்படின்னும் போது நீங்கள் இதையெல்லாம் ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒத்துக்கிற இடத்துலையே அவர் இருக்கார். அண்டு இன்னொன்று புரிஞ்சுங்க, பாஜகவில் வந்து மாநில தலைவர் அப்படின்றது காங்கிரஸ் மாநில தலைவர் மாதிரி. சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்னா அது வேறு. அதுதான் சொன்னேன், இவ்வளோ சிக்கல் இருக்குது அவங்களுக்கு. அதனால் முழு சுதந்திரம் கொடுத்தா தலைவர் பதவி ஏற்றுக்கலாம். சுதந்திரமே இல்லாமல், அதிகாரமே இல்லாமல் பொம்மை மாதிரி அங்கே போய் உட்கார்றதுக்கு அதுக்கு என்னதுக்கு அந்த பதவி? இதுதான் என்னுடைய கருத்து. உட்கார வைங்க, அவர் இஷ்டத்துக்கு அடித்து ஆடட்டும். இந்த பாலை நீ தொடக்கூடாது, அவர் ஓவரில் அடிக்கக்கூடாது, இதுக்கு மேலே இப்படியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ஒரு ஆளை நீங்கள் இறங்கினீங்கன்னா வேலைக்கு ஆகுமா? இன்னும் அப்படி போட்டாலே மக்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது அவங்களுக்கு தெரியும், ஆஹா தேவையில்லாத நம்ம இன்னமும் கொடுத்தா மொத்தமாக கொடுக்கக்கூடிய சூழல் தான் வரும். நீங்கள் அப்படி தான் அமைஞ்சு போச்சு, கொடுத்தா அப்படி தான் கொடுக்க முடியும். அதுதான் நடக்க போகுது பாருங்களேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுத்தமாக இழுத்து மூடிட்டு 3% அப்படின்றத 1.5%, 3/4% அப்படின்னு போயிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுதாங்க இங்கே ஒரே வழி. ஒன்று பாஜகவை ரிவைவ் பண்ணணும், இங்கே வந்து ஆட்சிக்கு வருகின்ற கட்சியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதைத்தான் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டுமே அடி வாங்கி உக்காந்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு எல்லாரும் அதிமுக காணாமல் போயிடுச்சுன்னு தான் பேசின்னு இருக்கிறாங்க, ஒழிச்சு போச்சுன்னு பேசின்னு இருக்கிறாங்க. திமுகவுடைய நிலைமையை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்கிறது இல்லை. கூட்டணி கட்சியெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க பார்த்தீங்கல்ல. யாரும் திரும்பி வரப்போகிறது கிடையாது. வருகின்ற பஞ்சாயத்து தேர்தல் அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்குள்ளே திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வருது. அப்போ இருக்குது பாருங்கள் தமாசு. எப்படி விசிகா, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து திமுக தரப்பில் ஒரு கேண்டிடேட் நிறுத்தி வச்சு அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? பிரச்சாரம் பண்ண போய் தானே அவனை தாவிக்க கூப்பிட்டா. எப்படி அங்கே ஆட்சியில் இருப்போம், ஆனால் ஆட்சிக்கு எதிரான கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்ல முடியுமா? ஸோ அப்போவே தெரிஞ்சிடும். என்ன கேட்டால் திமுக இப்படி பண்ணலாம், இல்லை அதை வந்து அந்த சீட்டை விசிகாவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நல்ல பிரச்சனையை தவிர்ப்பதற்கு இது ஒரு நல்ல ஐடியா ரூபன். நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. ஆமாம், திரும்ப அவர்களை அங்கே கேண்டிடேட்டாக நிறுத்திடுங்க. அப்போ திமுக என்ன சொல்லுவாங்க, எங்கள் கூட்டணியில் இருக்கவர் அவர், அதனால் நாங்கள் எதிர்த்து நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தாவேகால என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற தலைவர், அந்த கட்சிக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நாளைக்கு துணை முதல்வரும் ஆகுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கட்சி சார்பாக ஒருத்தர் துணை முதல்வர். ஆமாம். அதுக்கப்புறம் அதிமுக என்ன சொல்லுவாங்க, இல்லை இதில் 25 பேர் வந்து நிற்கலான்னு சொல்கிறாங்க, 22 பேர் வந்து நிற்க வேணான்னு சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் பொதுக்குழு கூடி முடிவெடுப்போம். பொதுக்குழு எப்போ கூடும், அது எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்த பிறகு கூடும், அது வரைக்கும் நாங்கள் யாரையும் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாஜக என்ன பண்ணுவாங்க, நாங்கள் நிறுத்தினா என்ன நிறுத்தாட்டா என்ன, 27 பேர் நிறுத்தியே ஒருத்தர் தான் ஜெயிச்சாங்க, இதில் இந்த ஒன்றுத்தில் கொண்டு போய் நிறுத்தி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதனால் நாங்கள் வந்து வாக் ஓவர் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. திரும்ப அவர்கள் மிஞ்சி போனால் யாராவது 2 பேர் இண்டிபெண்ட்டாக ஃபைல் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு மாபெரும் வெற்றியோடு ஜெயிச்சு டெப்டி சிஎம் ஆயிடுவார். இந்த பிரச்சனை அட்லீஸ்ட் அடுத்த பஞ்சாயத்து தேர்தல் வரைக்கும் தள்ளி போடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்காங்களேன், யார் கேண்டிடேட்டாக நிறுத்துறது, உள்ளேருந்து ஆதரவு வெளிலேருந்து ஆதரவு, யாருக்கு ஆதரவு, அதெல்லாம் இப்போவே வெளில வந்துடும். அநேகமாக திமுக இப்படித்தான் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்து இதே மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது தான் உள்ளாட்சி தேர்தலும் அவர் சந்திச்சார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க. இப்போ திரும்பவும் அதே பேட்டர்ன் வருது சார். சப்போஸ் தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்கள் வருகை, ஒரு வருஷத்தில் உள்ளாட்சி தேர்தல், இது வந்து அதே பேட்டர்ன் அப்படியே வர மாதிரின்னு தெரியுது. அதாவது ரூபன், நான் தான் சொல்கிறேனே, தலைவர்னா முழு சுதந்திரம் கொடுத்து தலைவர் 5 வருஷம், அப்படி இல்லைன்னா அவர் தலைவராக இருக்கட்டும், இவர்கிட்ட அதிகாரத்தை மட்டும் கொடுங்க.
இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணாதான் கட்சி உருப்படும். அதெல்லாம் கிடையாது, தலைவராக போட்டு அதிகாரம் கிடையாது அப்படின்னாலோ, இல்லை வேற யாராவது ஒருத்தர் தலைவராக கண்டினியூ பண்ணி இவருக்கு எந்த அதிகாரம் இல்லை அப்படின்னாலோ நீங்கள் வந்து 1 கிலோ மிக்சர் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேற வழி இல்லை. இல்லை நயினார் நாகேந்திரன் அவர்களே இதை ஏற்றுப்பார், நானே ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன், அவரே கொடுத்துருக்கேன், நான் சும்மா டம்மியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. எலெக்ஷன் போது பார்த்தோம்ல, நீங்கள் அதை விடுங்க, நீங்கள் இவர் தலைவராக போட்டு அதிகாரம் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு மறுபடியும் எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் மேலேயே வச்சுக்கின்னு அப்புறம் நாளைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்களா அண்ணாமலையால் ஒன்றும் முடியாது, நாங்கள் தான் அன்றைக்குமே சொன்னல அப்படின்னு சில சில்வண்டுகள்லாம் கத்திட்டு போகிறதுக்கா. இப்போ வாயை திறக்கலையே அவங்கெல்லாம், நாங்கள் தூக்கி நிப்பாட்டின்னு சொன்னாங்களே. நீங்கள் என்ன வேணா பண்ணிட்டு போங்க, அது யாருக்கு என்ன டேலண்ட் இருக்குது, யாரால் எவ்வளோ போச்சு அப்படின்றது இன்றைக்கி மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதை புரிஞ்சுக்கினாங்கன்னா தமிழகத்தில் பாஜக உருப்படும். அப்படி இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் விசில் சத்தம் தான் உன் காதை கிழிக்கும். போதுமா? இன்னைக்கு பாஜக தலைமையகத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. பாஜக நிர்வாகிகள் தான், தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவரை. நான் என்ன சொல்கிறேன், என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, பிஜேபிக்குள்ளே நடக்குது, ரூமர்லாம் பரவிட்டு இருக்குது, அது உண்மையோ பொய்யோ. இந்த சூழலில் வந்து பாஜக தோற்றதுக்கு வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் கிடையாது, வளரதான் செய்யுது. இந்த விளக்கத்தை முக்கியமாக ப்ரெஸ் மீட் போட்டு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன வந்துச்சு? கட்சிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதை பேசலை, இது பரவிட்டு இருக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை, இதை பெருசாக இப்போ பேசுகிறாங்களே, தவற ஒத்துக்க மாட்டேங்காங்களே. மோடி அவர்களே தேர்தலில் தோற்றால் மக்கள் தீர்ப்பு நான் வணங்குகிறேன்னு கும்பிட்ட திரு மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து பாஜக தோல்வி அடைஞ்சிருக்குன்னா அதை பெருந்தன்மையே ஆமாம் கட்சியில் உள்ள இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நாங்கள் கோட்டை விட்டோம், அதை மாற்றுவோம்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ரூபன், உங்களுக்கு கொஞ்சம் தூர பார்வை வேணும். நீங்கள் கிட்டக்க மட்டுமே பார்க்குறீங்க. மேற்கு வங்காளத்தில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? கேரளாவில் வளர்ந்துருக்கு, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் பாருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பக்கத்திலேயே பார்த்து நிற்கிறீங்க. அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க வளர்ந்துருக்கு அப்படின்னு. புரியுது. சரி, எப்போவுமே ஒரு தோல்வி அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வருகின்ற ப்ரெஸ் மீட்டில் பாலிஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தோல்விக்கான காரணங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம், கட்சி நிர்வாகிகள்லாம் கூட்டி பேசுவோம், என்ன காரணங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி முடிவு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அதை சரி பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை இதை எடுப்போம், இப்படித்தான் சொல்லுவாங்க. இதை வந்து டிஃபெண்ட் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. நல்லா தெரியுது, நான் போன தடவையாவது 4 பேர் இருந்தாங்க, இந்த தடவை ஒருத்தர் தான் வந்துக்கிறாரு. அதுவும் போன தடவை ஜெயிச்ச 4ல் ஒன்று கிடையாது, இங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கார். அப்போ இது வேற ஏதோ அப்படின்னு ரைட்டுங்க, ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றோம், பார்ப்போம். இது வந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பெரிய அளவில் தோல்வியை சந்தித்து இருக்கின்றன. அதில் பாஜகவின் தோல்விக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு அதை கண்டுபிடித்து கட்சியை மறுபடியும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு ஒரு கமிட்டி போட்டுக்கிறோம், இல்லை கமிட்டி போடுவோம், அதை ஆராய்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கைப்புண்ணுக்கு கண்ணாடியா அப்படின்ற மாதிரி நாங்கள் வளர்ந்துட்டு தான் இருக்கணும். எங்கே வளர்ந்து? இப்போ 24 வளர்ந்தீங்க, இப்போ இல்லையா? இதுதானே கேட்பாங்க. ஸோ டிஃபெண்டிங் த இன்டிஃபென்சிபிள், அதை வந்து அந்த யூ ஷுட் கிரேஷியஸ்லி அக்செப்ட் த டிஃபீட். நீங்கள் சொன்னது கரெக்டு தான், சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். அது தோல்வியே இல்லைன்னு சொன்னால் பார்க்குறவங்க சிரிக்க மாட்டாங்களா? கட்சிக்காரங்களே சிரிப்பாங்க, என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்வாங்க. அது சரியான அப்ரோச் இல்லை ரூபன். ஏதோ மழுப்புற மாதிரி தெரியல, சமாளிக்கணுங்கிறது. மழுப்புறது கூட நீங்கள் வந்து சமாளிக்கிறாங்களோ? இல்லை, அது மழுப்புறது, சமாளிக்கிறது, முட்டு கொடுக்குறது எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இல்லை தோல்விக்கான காரணங்களை ஆராய்கிறோம். தலைவர்கள் தான் மாநில தலைவர் இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேலே விமர்சனம் வருது, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு எல்முருகன் மேலே விமர்சனம் வருது, வானதி மேலே விமர்சனம் வருது, கட்சி நிர்வாகிகள் மொத்த பேர் மேலே இன்னைக்கு விமர்சனத்தை கொட்டி அது வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க. சொன்னான்னு சொல்லிட்டு அதான் உண்மை. இதுக்கு கூட ஒரு ஒரு இப்படிலாம் இப்படி இருக்குது, இப்படி சூழ்நிலை இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பேசாமல் இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறாங்களா? இது நாளைக்கு மீண்டும் வந்து ஒரு இதை கேள்விக்குறியா? இல்லை ரூபன், அதாவது அந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் மீது விமர்சனம் அப்படின்னா அதை வந்து ஒரு செய்தி தொடர்பாளரோ இல்லை ஒரு பேச முடியாது, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது சரியில்லை. ஸோ அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இல்லை, அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கரெக்ட். இவ்வளவு நாள் தெரியல, இன்னைக்கு வந்து பேசுறாங்களா தோல்விக்கான காரணம்? அதுதான் தோல்விக்கான காரணம் கூட சொல்லல, அப்படி சொல்லி கூட இல்லை, அதுதான் நான் சொல்றேன். அது வந்து காரணங்களே ஆராய்ந்து கொண்டு இருக்கும் அப்படின்னா எல்லா கட்சியும் சொல்ற விஷயம் இதுதான். அதனால சில கட்சிகள் இவிஎம்னு சொல்லுவாங்க, இவங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. சில பேர் அதான் அந்த மாதிரி காரணங்கள் சொல்ல முடியாது. ஸோ சிம்பிளாக ஆராய்ந்து கொண்டு இருக்கோம்னு சொல்லிட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டில். அவ்வளோதான் நான் சொல்வேன். ஓகே, நீங்கள் ஏற்கனவே சொல்லும்போது கூட சொல்லியிருந்தீங்க பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே இருக்கட்டு, அது என்ன டக்குன்னு மாற்றினா அந்த நிர்வாகிகள் செதறும் அப்படிலாம் சொன்னீங்க. புது ஆளாக அடுத்தடுத்து போடுவாங்க மாவட்ட உருவம், அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னீங்க. ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்களே மீண்டும் நியமிச்சா இப்போ அதே இதுதானே வரும்.
அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் தலைவராக நியமிச்சா அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் தான் அப்படின்னு கேரண்டி இருந்தால் தலைவராக நியமிக்கலாம். இல்லாட்டா பிரோஜனம் இல்லை. அது தலைவரை நியமிக்கிறது உள்ளுக்குள்ள இருக்க பொறுப்பாளர்களே மாற்றுவாங்கல்ல. ஆமாம், யார் யாரெல்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டார்கள், யார் யாரெல்லாம் வந்து வெறும் சொம்பு தூக்கினே இருந்தாங்க அப்படின்னு மாற்றித்தானே ஆகணும். திமுகன்னு இல்லை, சில பேர் வேலையே செல்லாமல் பதவி வாங்கியிருக்கலாம், சில பேர் வந்து காசு அடிச்சுட்டு போயிருக்கலாம். அது எனக்கு தெரியாது. ரெண்டு அண்ணாமலை கட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே இருந்துட்டே அண்ணாமலைக்கு எதிராக பேசினவங்கலாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் டகால்னு காற்று இந்த பக்கம் வீசுது அப்படின்னா மாற்றுவாங்களே. அதான் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் என்னென்னலாம் அண்ணாமலை மேலே புழுதிவாதை தூத்திட்டு இன்னைக்கு வந்து அண்ணாமலையை நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னு அவருக்கு இன்னும் முன்கள பணியாளர் மாதிரி வந்து நிற்கிறது இல்லையாமல் நம்ம பார்க்குறோம். இந்த தடவை நயினார் அவர்கள் வந்த பிறகு சரி ரைட்டு, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த பழக்கத்தை மாற்றணும். தலைவருக்கு மட்டும்தான் அந்த 3 வருஷம்ன்றது, நிர்வாகிகளை அப்படியே கண்டினியூ பண்ண விடுங்க. அன்லஸ் அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க, இல்லை சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னும் போது மட்டும் மாற்றுங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு தலைவர் உடனே டகாலும் எல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஐபிஎல்ல புதுசாக ஒரு கேப்டன் வந்த உடனே அவர் எல்லா பிளேயரும் மாற்றிடுவாரா? கேப்டன் தானே மாறுறாரு. இல்லை எனக்கு புதுசாக 11 பிளேயரை கொடுங்க அப்படின்னு சொன்னால் உருப்பிடுமா அந்த டீமு? இதை புரிஞ்சுக்க வேணாமா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும்? பூரா பேர் அப்படி தப்பாக இருந்ததுன்னா மாற்றி தானே ஆகணும். இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். நான் இப்போ அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு மறுபடியும் கிரிக்கெட்டு தான் வந்தான, வேறு வழி இல்லை நண்பர்களே. ஒரு செட் 11 பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டன் வந்தாலும் அதே செட்டோட தான் போவார். எதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு. அப்போது 24ல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் வாங்கி கொடுத்த டீம் தானே, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் எல்லாத்தையும் மாற்றுறீங்க? அப்போ அது தப்பு தான். இப்போ ஆரம்பத்திலே தப்பு இருக்குது, அதுதான் தப்பு. ஸோ அந்த தப்பை இப்போ சரி பண்ணணும்னு சொல்கிறேன் நான். கர்நாடகாவில் வந்து எடியூரப்பா அவர் தான் மாநில முதல்வராக இருந்தார், பாஜகவுடைய முக்கிய பொறுப்பாளர் எல்லாம் வந்து அப்படி இருந்தாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவருக்கு ஃபேஸ் வேல்யூ கர்நாடகாவில் இருந்தது, தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்தார்கள். அதுக்கப்புறம் பாஜகவோட பைலாவில் வந்து வயசு இத்தனை வயசு வரை தான் முதல்வராக இருக்கும்போது மாற்றினாங்க. இந்த மாதிரி திரு அண்ணாமலை அவர்களை தமிழ்நாட்டில் வச்சா என்ன தப்புன்னு நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மாநில தலைவரை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ மாநில தலைவராக போட்டாலும் நாளைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அலைன்ஸ் வைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அங்கேயே கட்சி 2ஆக போயிட்டு நாளைக்கு ஒரு தேர்தல் சந்திச்சுன்னா பாஜக தலைமையில் தான் போக போகுதுங்கிறது தெரியுது. பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும். அப்போ அதை முன்னிறுத்தும் போது திரு அண்ணாமலை அவர்களை சிஎம்மாக போட்டாலும் கூட ஒரு ஆளை வச்சா அதையே வச்சு பார்க்க வேண்டியது தானே. நீங்கள் அங்கே இருக்க பேட்டரை இங்கே யூஸ் பண்ணலாம். இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி பைலாவை அவ்வளோ சுலபத்தில் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டி வேணும், ராஜ்யசபாவில் 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படிலாம் இருந்தால் தான் பைலாவை மாற்ற முடியுமா? அதனால தான் மாற்றாமல் இருக்காங்களோ எனக்கு தெரியல. ஏங்க நீங்கள் போடுற பைலா தானுங்க, அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதுதான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி யாரும் வச்சா என்ன குறைன்னு கேட்குறேன். அதாவது மாநிலத்தில் நீங்கள் இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர்ஸை வர விடலை அப்படின்னு சொன்னால் ஜென்மத்துக்கு அந்த மாநிலங்களை அவங்களால பிடிக்க முடியாது. சரி, மாநில கட்சிகள் கிட்ட பாஜக பெருசாக அடி வாங்கிறதுக்கு இதுதான் காரணம். மாறி 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 போட்டு ஒன்று இந்த மாநில தலைவர்கள், அதுவும் பெருசாக மாநில கட்சிகள்னால் அது ஒரு வாரிசு அரசியலாக இருக்கலாம், இல்லை வந்து திருப்பி இப்போ உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, இந்த தெலுங்கானா, இப்படி எல்லாமே வாரிசு அரசியல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இருந்துட்டு போட்டோம். அவங்க அந்த மாநிலத்துக்கு ஏற்ப டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க. யாரை நிறுத்தணும், யாரோட கூட்டணி, எல்லாம் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. யாரோட கூட்டணி வைக்கிறது நமக்கு தெரியாது, யாரை நிறுத்துறது மேலே இருக்கவங்க சொல்லலாம். இது கர்நாடகாவில் கிடையாது தானே. பாஜகவில் இப்படி தான் அவங்க சொதப்பிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கலாச்சாரத்தை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்படி ஆகும்னு தெரிஞ்ச பிறகு அதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? தனி மனித வழிபாடு, தூக்கி போடலங்காய் தூக்கி குப்பையில் போடுங்கயா, இதே கோஷத்தை எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? ஆப்கி பார் மோடி சர்க்கார் தான் சொல்கிறீங்களே தவிர ஆப்கி பார் பாஜக சர்க்கார்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன பேர்? உடனே ஒரு கும்பல் வந்துடும், மோடியோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னு. பழமொழியில் உதாரணம் சொன்னாலும் அனுபவிக்கணும், அதில் என்ன கம்பேரிசன் சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும். இன்னைக்கு தாவேகா சித்தாந்தத்துக்கு ஓட்டு போட்டாங்களா, இல்லை கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டாங்களா, இல்லை ஜாதி மதத்துக்கு ஓட்டு போட்டாங்களா, இல்லை காசுக்கு ஓட்டு போட்டாங்களா? விஜய் விசில் இதானே கேண்டிடேட் யாருன்னு கூட தெரியாது. விஜயை தெரியும், அங்கே போய் விசில் இருக்கான்னு பார்த்தாங்க. அப்போ இது என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ இந்த மாதிரி அரசியல் இருக்கின்ற இடத்துல நீங்கள் ஒன்றும் சித்தாந்தம் வேதாந்தம் சொல்லியிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுமா? இதை புரிஞ்சிக்க வேணாமா?
ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்து பாஜகவை அவர் மேலே கொண்டு வரணும். அப்போதான் நாடு முழுக்க ஒட்டுக்கா அவங்களால பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவு ஒரு 400-430 அப்போதான் சாதிக்க முடியும். இன்னைக்கு யூபியில் எங்கே போனாலும் யோகி தான், அசாமில் எங்கே போனாலும் ஹிமந்த பிஸ்வா சர்மா தான். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, இல்லை ஏற்றுக்க மறுக்கிறீங்க? அப்படி யாரையும் சொல்ல முடியலையே இப்போ. எங்க இல்ல இப்படி நீ உத்தரப்பிரதேச சொல்லியிருந்ததை தான் மாற்றி போட்டீங்களா? சொல்லிட்டு இருந்தே மாத்திட்டாங்க. அதான் சொல்கிறேன், அதுதான் ஃபெயிலியர் மாடல். அப்போ இனிமேலாவது ஓஹோ இதுதான் தப்பு. அதாவது அண்ணாமலை மீது வைக்கும் குற்றச்சாட்டு அது 24 அதில் வந்து இவர் திமுகவுக்கு சாதகமாக இது மாதிரி பண்ணார், கூட்டணியை வச்சிட்டார். சரிங்க, இப்போ நீங்கள் தான் சேர்ந்துட்டீங்கல்ல, என்ன அப்படியே பெருசாக சாதிச்சிட்டிங்களா? முன்னே இருந்ததோட கீழே போட்டிங்க. ஸோ அப்போவாது 11% சாதிச்சு காமிச்சிங்க, இப்போ அது கூட இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எது சரி எது தப்புன்றது தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. 24 அண்ணாமலை ஃபார்முலா தான் கரெக்டு, 26 இந்த மேலிட ஃபார்முலா தப்புன்றது எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இல்லை? அப்போ சரியான ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் வேறு என்னங்க சொல்ல முடியும்? களத்தில் சண்டை செய்ய ஆள் வேணும். அப்படி சண்டை செய்யறதுக்கு இருக்கிற வந்து நீங்கள் போய் அப்படி ஓரமாக உக்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கு கப்பு வரலன்னு சொன்னால் அப்புறம் யாரோட தப்பு? நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தான் அனுபவிக்கணும். அட்லீஸ்ட் இனிமேலாவது அந்த தப்பை சரி பண்ணுவீங்கன்னு பார்க்குறாங்க. அதுதான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த தடவையும் அந்த தப்பை சரி பண்ணாமல் பாஜக விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இன்னும் 15 வருஷத்துக்கு மேலே காதில் விசில் சத்தம் தான் கிழியும், காது ஜவ்வு கிழிஞ்சிடும், ஜாகிரதை. ஓகே சார், இப்போ இருக்க களம் வந்து சரியான களமாக இருக்கா சார்? ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட போயிடுச்சு, முடிஞ்ச மாதிரி தான் அர்த்தம். அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த களத்தை வந்து எப்படி பார்க்குறது? ஒரு பக்கம் தாவேக்கா அரசை வந்து இன்னைக்கு குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சனாதனத்தை பற்றி பேசுனது. அப்போ இது வந்து அதே பேட்டர்னில் இருக்குது, திமுக பேட்டர்ன். ஸோ இந்த பக்கம் எதிர்கட்சிங்கிறது நம்ம எதை டிசைட் பண்ண முடியலை. திமுக தான் அடுத்து தாவேக்கா வெர்ஷனு, அதே மாதிரி காப்பி பண்ணுறாங்க. சனாதனத்தை பற்றி இவங்களும் பேசுகிறாங்க, ஏன்னா இதை வச்சு தான் ஓட்டு வாங்க முடியுங்கிற ஒரு பேட்டர்ன் போய்கிட்டு இருக்குல்ல. இதுக்கு மத்தியில் அப்போ இங்கே களம் செய்யறதுக்கு எதிர்கட்சா, பிரதான எதிர்கட்சா அப்போ பாஜக தான் வருங்கிறது தெரிய வருதுல்ல. ஒருவேளை அண்ணாமலை இறக்கணும், அது அப்படி தான் அந்த பிம்பம் கிரியேட் ஆகுங்கிறது. ஆக்சுவலாக இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றதை நான் பார்க்குறேன். திமுகவுடைய கொள்கைகளுக்கும் தாவேகா அவங்க இப்போ ஒன்றா சொல்லிட்டு இருக்க கொள்கைகளுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அந்த நீட் தேர்வு ரத்துன்றதாகட்டும், இல்லை அந்த இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லதாகட்டும், இந்த மாதிரி எல்லாமே திமுகவுடைய கொள்கைகளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உலகநாயகன் வேற சொல்லிட்டாரு, இந்த மாதிரி தமிழருக்கு யாராவது கட்சி ஆரம்பித்து வந்தால் அது திராவிட ஆட்சி தான் சொல்லிட்டாரு. நம்ம முன்னாள் முதலமைச்சரே சொல்லிட்டாரு, இந்த திட்டங்கள்லாம் தொடர்கிறது, ஆகவே நாம தான் ஆட்சி அப்படின்னும் சொல்லிட்டாரு. ஸோ பேர் தான் மாறி இருக்கே தவிர கொள்கைகள்லேருந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த சனாதனம் அப்படின்றதுல வந்து பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது ரூபன். அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருந்தார் ட்விட்டரில், அங்கே அமெரிக்காலேருந்து கொடுத்தாரு. இங்கே இருக்கவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல, சத்தத்தையே காணும். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இப்போ வரைக்கும் அவர் தானே இருக்கிறார், அவராது பேசியிருக்கலாம்ல. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஒருவேளை அவர் வரட்டும் பதவியை பிடிக்கிட்டங்கனால அமைதியாக போயிட்டாங்களோ, அது என்னன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் இவங்க வந்து போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் அப்படின்னு வைப்பாங்க. பாஜக தரப்புலையோ இல்லை வந்து மற்றவங்களோ ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ போராட்டம்னும் போது காவல்துறை பர்மிஷன் வேணும் இல்லையா? அது இல்லாமல் நீங்கள் டகால்னு ஒரு போராட்டம் நடத்த முடியாது. இப்போ பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நாங்கள் மக்களிடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் வந்து களைய வேண்டும் அப்படின்னு சொல்லின்னுக்கிறோம், ஆனால் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க இன்னென்ன அமைப்பினர், அதுக்கு வந்து தாவேக்கா பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ புரியுதா? பாஜகவுடைய பீட்டில் அவங்க தான் இவர்கள் பின்னாடி இருந்து இயக்குகின்றார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டை தூக்கி போடுவாங்க. இவங்க பர்மிஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை மீறி போராட்டம் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தடை மீறி போராட்டம் பண்ணுவது அப்படின்றது. இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பிட்டு பார்த்தீங்களா சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இவங்க வச்சுன்னுக்கிறாங்க அப்படின்னு அப்போ ஒரு குறைய சொல்லலாம். ஸோ 2 விதத்துலேயும் ஆளுங்கட்சி மீது பழி போடலாம் அப்படின்றது திமுக ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்னு நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தை இப்போ தேவையில்லாமல் ரைஸ் பண்ணதில்லை. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அதிமுக 2 பேருமே இப்போ அடி வாங்கி இருக்காங்க. அதிமுகவாவது அப்படி ஒரு பிளவு அப்படின்னு இருக்குது, 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. திமுக 2வது இடம் எதிர்கட்சியாக இருந்தாலுமே அவங்களுடைய எதிர்காலம்ன்றது ஒன்றுமே இல்லை. சுத்தமாக கூட்டணி கட்சிகளும் அண்ணாண்ட பக்கம் போயிட்டாங்க. அவங்களுடைய வாக்கு வங்கின்றதும் எத்தனை % போயிடுச்சுன்றது திருமாவர்களும் க்ளீனாக சொல்லிட்டார். 2மே இப்போ திரும்பி வரப்போகிறது கிடையாது. வருகின்ற பஞ்சாயத்து தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் இதில் தான் பார்க்க போகிறோம். தன்னந்தனியாக நிற்க போகிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறாங்க. அப்போது இங்கே எதிர்கட்சியாக எஃபெக்டிவாக செயல்படுவது இதில் இன்னொன்று கவனிக்கணும்.
இப்போ திமுகவில் வந்து ஊழல்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் ஊழலை பற்றி பேசுறது? கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான அந்த டெண்டர் கேஸு, KN நேரு அவர்களுக்கான கேஸு இப்படி இருக்குது. இன்னும் என்னென்னத்தெல்லாம் நோண்ட போகிறாங்களோ தெரியாது. அப்போ ஊழல் குற்றச்சாட்டை திமுக சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு அப்படின்னா நீங்கள் என்ன லட்சத்தில் வச்சுருந்தீங்க? இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இது மாதிரி நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு, குழந்தைகள் குழந்தைகளா பள்ளி மாணவர்களா ஏதோ சம்திங், ஒரு பையன் சிறுவர், ஆமாம் ஒரு சிறுவன் அப்படி வச்சுக்கலாமா, வந்து பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள், சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் வந்து இது மாதிரி பேசியிருப்பாரு. இப்போ எதிர்கட்சி ஆனவொடனே டகாலும் இது எடுத்து போட்டார். அப்போ பார்க்குறவங்க இது வேற ஒரு குரோக்கில் வெரிஃபை பண்ணி போட்டார். அந்த குரோக் வந்து சொல்லுது, ஆமாம் இந்த 5 வருஷத்தில் இத்தனை நடந்திருக்கு, அவர் எதை பற்றியுமே ட்வீட் போடல அப்படின்னு. ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் இப்போ இதை சொன்னீங்கன்னா இம்ப்ரெஷன் என்ன கிரியேட் ஆகுது பாருங்கள், இவ்வளோ நாள் இருந்தது தான் இப்பவும் இருக்குது அப்படின்னு. அப்போ இவ்வளோ நாள் இருந்ததுன்றது ஹைலைட் ஆகுது இல்லை? கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு வந்த உடனே அடுத்த நாள்லேருந்து வந்து எல்லாம் காணாமல் போயிடணுன்னா அதெல்லாம் நடக்கிற விஷயமா? அப்போ உங்களுக்கு எரிச்சல், பதவி போயிடுச்சு அப்படின்ற ஒரு பொறாமையில் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு தான் ஜனங்க நினைப்பாங்க. இந்த ஸ்பேஸை வந்து பாஜக இனிமே அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து பேக்கேஜ் எதுவும் கிடையாது. சட்டம் ஒழுங்குன்னா கரெக்டு, அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. அதை மாத்திரன்னு சொல்லிட்டு வந்த இவங்களும் இப்படி தான் இருக்காங்க. இது கிடையாது மாற்றம், நாங்கள் தான் கொடுக்க முடியும் மாற்றம் அப்படின்னு அவங்க கொண்டு வரலாலே. அதுதான் நான் சொன்னேன், தாவேகா வெர்சஸ் பாஜக களம் கிளியராக இருக்குது. வரட்டும், 2 நாள் இல்லை, 1 வாரம் கழிச்சு கூட வரட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முழு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா தலைவராக வைங்க, இல்லாட்டா விசில் சத்தத்துக்கு நீங்களும் ஜால்ரா போட்டுட்ருங்க, அவ்வளோதான். நிச்சயமா சார், அதையும் பொறுத்திருந்தே பார்ப்போம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.